Hi friends, welcome to our channel. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் ப்ரோக்ராமபிள் ஆப்ஜெக்ட் டிவைஸில் PROM பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் கிளாஸில் நம்ம வந்து இன்ட்ரோடக்ஷன் பார்த்தோம். ஸோ PLDஸ்னால் என்ன, PLDஸில் வந்து எத்தனை டைப்ஸ் இருக்குன்னு நம்ம பார்த்தோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு டைப் வந்து பார்த்தோன்னா PROM. ஸோ PROM வந்து பார்த்திங்கன்னா நம்ம உள்ள பார்த்தோம். PLDஸ்குள்ளார பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அண்ட் அரே இருக்கும், அதே போல் ஆர் அரே இருக்கும். அதில் PROMல வந்து பார்த்திங்கன்னா அண்ட் அரே வந்து ஃபிக்ஸ்டு. ஸோ அண்ட் அரேவே நம்மளால் ப்ரோக்ராம் பண்ண முடியாது, அதாவது அண்டு கேட்டை நம்மளால் ப்ரோக்ராம் பண்ண முடியாது. ஆனால் ஆர் கேட்டை நம்ம என்ன பண்ணிக்கலாம், ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் வந்து PROM. ஸோ அதுதான் நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். அண்ட் அரே ஃபிக்ஸ்டு, ஆர் அரே வந்து ப்ரோக்ராமபிள். ஸோ இது எப்படி நம்ம இதனுடைய ஆர்கனைசேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு வந்து ஒரு 3 இன்புட்ஸ் இருக்கிற மாதிரி நான் உங்களுக்கு PROMனோட ஸ்ட்ரக்சர் போட்டு காட்டுறேன். இப்போ 3 இன்புட்ஸ்னால் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஏபிசின்னு எடுத்துப்போம். ஏ இருக்குது, ஏ பி சி இருக்குது. ஸோ இது வந்து ஏ இன்புட், அதே போல் இது வந்து பி, நெக்ஸ்ட் சி. இப்போ ஃபஸ்ட் நான் வந்து அண்டு கேட் வரைய போகிறேன், அண்ட் அரே வரைய போகிறேன். ஸோ அதே போல் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதனுடைய காம்ப்ளிமெண்ட்டு. ஸோ ஏனா ஏ பார் பக்கத்தில் இருக்கும். ஸோ இந்த இடத்துல ஒரு நாட் கேட் போட்டோம்னா ஸோ பி பார் கிடச்சிரும். அதே போல் இங்கே வந்து பார்த்திங்கன்னா சி பார் கிடச்சிரும். ஸோ இது இன்புட்ஸ், 3 இன்புட்ஸ் நான் போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து மேபி 4 இன்புட்ஸ் கூட வரலாம். ஸோ நம்பர் ஆஃப் இன்புட்ஸ் வந்து இங்கே லிமிட் கிடையாது. ஸோ நிறைய இன்புட்ஸ் நம்ம இங்கே உள்ளே இருக்கும் PROMக்குள்ளார. ஸோ நம்ம புரியறதுக்காக 3 இன்புட்ஸ் நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். அப்போ 3 இன்புட்ஸில் வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ உங்களுக்கு வந்து மின் டேர்ம்ஸ் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 2^3 டோட்டலாக 8 மின் டேர்ம்ஸ் தான் கிடைக்கும். அந்த 8 மின் டேர்ம்ஸ்க்கான அந்த இன்புட் காம்பினேஷன் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து டெசிமலில் சொல்கிறேன், 0லேருந்து 7 வரையும். அதாவது 0 0 0 0 0 1 0 1 0. ஸோ அந்த மாதிரி லாஸ்ட்டாக 1 1 1 வரும். அப்போ 0 to 7 டெசிமலில் சொல்லணும்னா. அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த அண்டு கேட்லேருந்து வரக்கூடிய அந்த மின் டேர்ம்ஸ்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டோட்டலாக எத்தனை அண்டு கேட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அண்டு கேட்லேருந்து வர்றது ஒரு மின் டேர்ம். அப்போ டோட்டலாக 8 மின் டேர்ம்ஸ் இருக்குது. அப்போ 8 அண்டு கேட் வந்து PROMக்குள்ளார அந்த அண்டு அரேல இருக்கும், 3 இன்புட்ஸ்னால். அப்போ 8 அண்டு கேட் ஃபஸ்ட் நம்ம போட்டுருவோம். ஸோ ஃபஸ்ட் அண்டு கேட், அதே போல் செகண்ட் அண்டு கேட், நெக்ஸ்ட்டு தேர்ட் அண்டு கேட், 4 5 6 7 8. ஸோ எல்லாமே நான் வந்து அரே மெத்தடில் போட்டிருக்கேன். ஸோ இது எல்லாமே அவுட்புட்டு. ஸோ இது அவுட்புட்டில், அதாவது அண்டு கேட்டில் தான் வரக்கூடிய அவுட்புட்டு. ஓகே, இப்போது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த இடத்துல வந்து அண்டு அரே வந்து ஃபிக்ஸ்டு. ஸோ அப்போ அண்டு அரே ஃபிக்ஸ்டுனா என்ன, உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு அண்டு கேட்லேருந்து வரக்கூடிய அவுட்புட் என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டெசிமலில் மின் டேர்ம் வந்து 0ன்னு சொல்லுவோம். ஸோ பைனரியில் வந்து 0 0 0. அப்போ ஏ 0. ஸோ ஃபிக்ஸ்டுனா நான் டாட் வைக்கிறேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு போட்டிருக்கேன். ஸோ ஃபிக்ஸ்டுனா டாட்டு. அப்போ ஏ பார் பி பார், அதாவது 0 0 0. ஸோ மூணுமே வந்து 0 தான். ஸோ நான் உங்களுக்கு வேணால் டெசிமலில் எங்கள் சைடில் உங்களுக்கு வந்து போட்டு காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு அண்டு கேட் வந்து இங்கே நான் டெசிமலில் போடுறேன். 0 1 2 3 4 5 6 7. ஸோ 0 to 7 தான் இருக்கும். டோட்டலாக 8 அண்டு கேட் இருக்கும். ஸோ 8 மின் டேர்ம்ஸு. ஸோ 0னா 0 0 0, 1னா 0 0 1. ஸோ இது 1 மின் டேர்முக்கான பைனரி காம்பினேஷன். 2க்கு வந்து பார்த்தீங்கன்னா 0 1 0 0 1 0. நெக்ஸ்ட்டு 3னா 1 1 1, சாரி 0 0 1 1 0 1 1. நெக்ஸ்ட்டு 4 வந்து பார்த்தீங்கன்னா 1 0 1. அப்போ இங்கே 1னா இங்கே வரும் 1 0, சாரி 1 0 0. 4னா 1 0 0. ஸோ உங்களுக்கு தேவைன்னா சைடில் நீங்கள் பைனரியில் எழுதிக்கலாம். ஸோ 0 0 0 0 0 1 0 1 0 0 1 1. நெக்ஸ்ட் 1 0 0. 5க்கு வந்து 1 0 1 1 0 1 1 0 1. நெக்ஸ்ட் 6னா 1 1 0 1 1 0. ஃபைனலாக 7 1 1 1 1 1 1. பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஸோ இந்த இங்கே ஏ வந்து பார்த்தீங்கன்னா 4 times 0 வரும், 4 times 1 வரும். ஸோ பி வந்து 2 times 0 2 times 1 2 times 0 2 times 1. ஸோ இது வந்து ஆல்டர்னேட்டிவாக 0 1 0 1 0 1 0 1. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு
இந்த அண்டு கேட்டினுடைய கனெக்ஷன் வந்து ஃபிக்ஸ்டு. ஸோ இதுதான் நம்ம சொன்னோம். ஸோ அப்போ அண்டு அரே வந்து ஃபிக்ஸ்டுனா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதை நம்மளால் மாற்ற முடியாது. ஸோ நம்ம வந்து பிரோம் வாங்கிட்டு வந்தோம்னா அண்டு அரே ஃபிக்ஸ்டு தான். ஸோ அப்போ இங்கே என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா இங்கே 0 வரும், 1 2 3 4 5 6 7 வந்துடும். அந்த மின் டேர்ம்ஸ் நமக்கு வந்துடும். இப்போ நமக்கு வந்து இந்த மின் டேர்ம்ஸில் இந்த இன்புட்ஸில் எந்த மின் டேர்ம்லாம் நமக்கு தேவைப்படுதோ அதை மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இங்கே ஆர் கேட் ஆர் அரேல ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ ஆர் அரே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ஆர் அரே. ஸோ இந்த மாதிரி எத்தனை ஆர் கேட் யூஸ் பண்ணி கூட நீங்கள் அவுட்புட் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நாங்கள் உங்களுக்கு 2 போடுறேன். இதுதான் அவுட்புட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபங்க்ஷன் 1, ஃபங்க்ஷன் 2. ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டால் எத்தனை ஃபங்க்ஷன் வேணாலும் நீங்கள் இதுலேருந்து எடுத்துக்கலாம், ஈஸியாக ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம். ஸோ நம்பர் ஆஃப் அவுட்புட்ஸுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ இதெல்லாம் அவுட்புட்ஸு. ஃபார் எக்ஸாம்பிள் F3. ஸோ அப்போ கீழே இது வந்து பார்த்திங்கன்னா இன்புட்ஸு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இன்புட்ஸு. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா அவுட்புட்ஸ். ஸோ இப்போ உங்களுக்கு இந்த இடத்துல புரியறதுக்காக நான் உங்களுக்கு வந்து ஒரு ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு 3 இன்புட் போட்டிருக்கேன், 3 அவுட்புட் போட்டிருக்கேன். ஸோ இப்போ நம்ம ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம். எப்படி ப்ரோக்ராம் பண்ணலாம்? நல்லா பாருங்கள். உங்களுக்கு எந்த மின் டேர்ம்ஸ்க்கு வந்து வேல்யூ 1 கிடைக்குதோ அதை மட்டும் நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம். ஸோ அது மட்டும் தான் ஆர் கேட்டில் வெளியே வரும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சும்மா நான் ஜஸ்ட் ரேண்டமாக ப்ரோக்ராம் பண்ணுறேன். பாருங்கள், இங்கே 1 ப்ரோக்ராம் பண்ணுறேன், 3 4 நெக்ஸ்ட் வந்து 6. ஸோ அப்போ நமக்கு என்ன வரும் இந்த இடத்துல? ஸோ இதுக்கான மின் டேர்ம் மட்டும் தான் வெளியில் வரும், மற்றது வராது. அதே போல் அடுத்த ஃபங்க்ஷன். ஸோ நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போது 0. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இங்கே வந்து பிரோமில் வந்து அண்ட் அரே வந்து ஃபிக்ஸ்டு, ஆர் அரே வந்து பார்த்திங்கன்னா ப்ரோக்ராமபிள். ஸோ இங்கே நீங்கள் கண்டிப்பாக இதை எழுதி காட்டணும். ஸோ டாட் அப்படின்றது ஃபிக்ஸ்டு அப்படின்னு எழுதி காட்டணும். ஃபிக்ஸ்டு. ஸோ அங்கே எழுதியிருக்கேன் உங்களுக்கு கார்னர் எழுதியிருக்கேன். அதே போல் இன்ட்டு போட்டால் ப்ரோக்ராமபிள் அப்படின்னு நம்ம எழுதிக்கணும். ஸோ இப்படி தான் நாம் வந்து பிரோம் யூஸ் பண்ணி நம்ம ஒரு ஃபங்க்ஷனை நம்ம டிசைன் பண்ண முடியும். ஸோ இப்போ பாருங்கள், ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்கேன், இம்ப்ளிமெண்ட் தி ஃபங்க்ஷன் யூஸிங் பிரோம். ஸோ இந்த மாதிரி ஃபங்க்ஷன் கொடுத்துருவாங்க. ஸோ இது பார்த்தாவே தெரியுது 3 வேரியபிள். ஸோ அவங்களே கொடுத்துட்டாங்க ஏபிசின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ எப்படி நம்ம பிரோம் யூஸ் பண்ணி ப்ரோக்ராம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஆஸ் யூஷுவல் அதே தான், ஏபிசின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ ஏ பி சி. ஸோ 2 ஃபங்க்ஷன் இருக்குது. அப்போ 2 ஆர் கேட் போட்டு வரைஞ்சிக்கலாம். ஸோ இது ஃபங்க்ஷன் F1, இது ஃபங்க்ஷன் F2. ஓகே, நமக்கு தெரியும். ஸோ அண்ட் அரே வந்து ஃபிக்ஸ்டு. ஸோ இது வந்து 0 1 2 3 4 5 6 7. ஸோ நான் உங்களுக்கு வந்து ஜஸ்ட்டு வேரியேஷன் காட்டுறதுக்காக நான் வேறு கலரில் போடுறேன். ஸோ இங்கே வந்து ஃபிக்ஸ்டு, அண்டு வந்து ஃபிக்ஸ்டு. அப்போ 0 0 0. ஸோ நீங்கள் நமக்கு தெரியும். ஸோ ஏ வந்து எப்படியும் 4 0 வரப்போகுது, நெக்ஸ்ட்டு 4 1 வரப்போகுது, ஃபிக்ஸ்டு. ஸோ பி வந்து பார்த்திங்கன்னா 0 0. ஸோ இங்கே 1 1 0 0 1 1 0 1 0 1 0 1 0 1. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு 0 0 0 0 0 1 0 0 1 0 1 0 0 1 1 1 0 0 1 0 1 1 1 1 1 0 1 1 1. இப்போது நமக்கு வந்து ஃபங்க்ஷன் பாருங்கள். ஸோ ஃபங்க்ஷன் இப்போ இது வந்து ஃபிக்ஸ்டு. ஸோ இது நான் ஃபஸ்ட்டு பிரோம் ஸ்ட்ரக்சர் நீங்கள் வரைஞ்சிடும், அப்புறம் ஃபங்க்ஷனை பார்க்கணும். ஸோ இந்த ஃபங்க்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ஃபஸ்ட்டு F1 எடுத்துக்கோங்க. F1 எங்கெல்லாம் நமக்கு வந்து 1 கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 0 1 2 4. ஸோ அந்த மின் டேர்ம் வர இடத்துல மட்டும் தான் நமக்கு அவுட்புட் என்ன கிடைக்குது, 1 கிடைக்குது. ஸோ அப்போ அந்த இடத்துல அந்த மின் டேர்முக்கு மட்டும் நம்ம வந்து ஆர் அரேயில் ப்ரோக்ராம் பண்ணால் போதும். ஸோ அப்போ ஆர் அரே ஃபஸ்ட்டு F1 எடுத்துக்கோங்க. அப்போ F1ல் எங்கே ப்ரோக்ராம் பண்ணணும்? 0. அப்போ 0ன்றது இங்கே தான் வரும். அப்போ 0 இடத்துல நம்ம என்ன பண்ணிக்கலாம், ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ இன்ட்டு போட்டால் அது ப்ரோக்ராம் இது மட்டும் தான் வரும், கனெக்ஷனில் வந்துடும். நெக்ஸ்ட்டு 1. ஸோ இது 1. நெக்ஸ்ட்டு 2. இது 2. நெக்ஸ்ட்டு 4. ஸோ 4 இங்கே. ஸோ அப்போ நமக்கு F1 என்ன கிடைக்கும்? F1 வந்து 0 1 2 4 கிடச்சிரும்.
அதே போல் F2 பாருங்கள். ஸோ இதில் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ F2 வந்து பார்த்தீங்கன்னா 0 5 6 7 0 5 6 7 இவ்வளோ தான் வந்து தீரும். ஸோ ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடு. நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அடுத்த பிஎல்டி அதாவது பிஏஎல்லை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ அங்கே நமக்கு கேமப் யூஸ் பண்ணணும். ஸோ இங்கே நம்ம கேமப் யூஸ் பண்ண தேவையில்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா ஸோ கேமப்ன்றது இஸ் யூஸ் டு ரெடியூஸ் தி மின்டம். ஸோ மின்டம் ரெடியூஸ் பண்ணுறதுக்காக தான் நம்ம கேமப் யூஸ் பண்ணுறோம். பட் இந்த இடத்துல வந்து நம்ம வந்து அண்டர் ஃபிக்ஸ்டுன்றதுனால நம்ம ரெடியூஸ் பண்ண முடியாது. ஸோ கொடுத்துருக்குற ஃபங்க்ஷன் அப்படியே தான் போட முடியும், ரெடியூஸ் பண்ண முடியாது. ரெடியூஸ் பண்ணால் நம்ம இங்கே போட முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து அண்டு வந்து ஃபிக்ஸ்டுன்றதுனால இருக்கிற மின்டம் அப்படியே யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ பிஏஎல்லையும் பிஎல்ஏலையும் நம்ம பார்த்திங்கன்னா நம்ம கேமப் யூஸ் பண்ணி ரெடியூஸ் பண்ணிவிட்டு போட்டோம்னா சர்க்யூட் வந்து சிம்பிளிஃபைடாக நமக்கு வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம வந்து பிஏஎல்லை பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.